வணக்கம் அன்பு நேயர்களே. ஓஜி சம்பவம் இதை தொடர்ந்து காட் பிளஸ் யூ அப்படின்ற சாங் வந்து இப்போ தான் ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியாச்சு. அனிருத் அவர்களுடைய வாய்ஸில், ரோகேஷ் அவர்கள் பாடலில், ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையில், இப்படிலாம் சொல்லும்போதே உங்களுக்கே தெரியும் இந்த பாட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்றது. ஆனால் என்னடா இது, நேற்று கூட ஒரு ப்ரொமோ விட்டாங்க, அந்த ப்ரொமோவில் வந்து கொஞ்சம் சவுண்ட் ஏற்று மாமே அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு சொல்லும்போது இது எங்கேயோ வந்து அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருந்தது அப்படின்றது யோசித்து பார்த்தோம்னா, இவங்க முதல்ல போஸ்டர் வெளியிட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் காட் பிளஸ் யூ மாமேன்ற வார்த்தையை எல்லா போஸ்டருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு அன்றைக்கி பார்த்த யாருக்குமே தெரியல. இப்போ தெரியுதா? அந்த பாட்டே வந்து இந்த படத்தில் முதல் வரியே காட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி பாட்டிலே சொல்லிட்டாங்க. அந்த பாட்டிலே வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு, பட்டி தொட்டி எங்கும். இதுக்கு முன்னாடி ஓஜி சம்பவம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓஜி சம்பவம் தான் இந்த படத்துலேயே வந்து பெரிய சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா, இந்த பாட்டை கேட்கும்போது அதை விட இன்னும் பெரிய சம்பவம் மாதிரியே இருக்குது இந்த காட் பிளஸ் யூ மாமு. இன்னும் சொல்லப்போனால் என்ன, அதாவது ஓஜி சம்பவம் பாட்டையே இந்த பாட்டை அடிச்சு தூக்கிடும் போலக்குது. நம்ம சமீப காலத்தில் கூட நிறைய பாட்டை பார்த்துட்ருக்கோம். இப்போ இதே விடாமுயற்சி திரைப்படத்தில் கூட சவதிகா பாட்டு வரும்போது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பத்திக்கிச்சு ஒரு ராட்சச திரி அப்படின்ற மாதிரி பாட்டு வெளியானோடனே அதை விட இது கேட்க சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் வேட்டையின் திரைப்படத்தில் கூட மனசில் சாங் ஃபஸ்ட்டு வெளியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு சாங் உருவாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏ சூப்பர் ஸ்டாருடா அப்படின்ற மாதிரி பாட்டு. இல்லைடா இது அதை விட இது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது காட் பிளஸ் யூ நம்ம கொண்டாடிட்டு இது முடிக்கிறதுக்குள்ளவே அடுத்த பாட்டு வந்து காட் பிளஸ் யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை கேட்கறதோட இந்த பாட்டு இன்னும் செமையாக இருக்குது, அதை விட இது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ரசிகர்களையும் பொதுமக்களையும் இயங்க வச்சிட்டாங்க இந்த பாட்டின் மூலமாக. உண்மையிலேயே வந்து பாட்டு வந்து டமுக்குன்னு அடிச்சிட்டு இருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். அனிருத் கத்திக்கிட்டே இருக்காரு, ஆனால் கேட்க நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஆலுமா டோலுமா பாட்டு கூட வந்த புதுசில் ஏதோ ஒரு மியூசிக் போட்டார் அவர் அனிருத். ஆலுமா டோலுமான்னு வரும்போது என்னவோ கதை போகிறாரு நினச்சி பாட்டு பார்த்தா கேட்க அது பெரிய லெவலில் வைரலாகி ஹிட் ஆகிடுச்சு. இன்னமும் அது அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் பிரேக்கில் கூட அந்த பாட்டை போட்டுருக்காங்க. பாருங்கள், எத்தனை வருஷமாக அந்த பாட்டு, கிட்டத்தட்ட 10 வருடங்களில் அந்த பாட்டு வந்து அடித்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு இன்னமும் அந்த பாட்டு. அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு இன்னும் அவர் வந்து ஃபேமஸாக அந்த பாட்டை கொண்டாடிட்டு. அந்த மாதிரி தான் என்ன ஒன்று சின்ன வருதுன்னா, இந்த படத்துக்கு வந்து அனிருத் இசை இல்லை, அவர் பாட்டு பாடியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் இசைன்றதுனால இன்னும் வந்து இது வேறு லெவலில் இந்த பாட்டு ரீச் ஆகும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாட்டு ஒரு பக்கம் முடிஞ்சிச்சிங்க. என்ன சார் இது, படத்தை பற்றி ஒரு விஷயமும் வந்து ப்ரொடியூசர் வந்து சொல்லவே மாட்டார். அவர் ட்விட்டரில் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டார். அவர் இன்னொரு தெலுங்கு படமான அன்றைக்கே வெளியாகிற அந்த படத்தை தான் அவங்க அதிகமாக ட்விட்டு போடுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. இங்கே போய் மீட்டிங் பேசணும், அந்த போய் மீட்டிங் பேசணுன்ற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்களே. நம்ம குட் பேட் அக்லியை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்களே சார் அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து விசாரித்து பார்த்தேன், என்ன சார் இது ப்ரொடியூசர் ஏன் அமைதியாகவே இருக்கார், குட் பேட் அக்லி சம்மந்தமாக வந்து அப்டேட்டு மட்டும்தான் போடுறாரு, மற்றபடி எந்த விதமான ப்ரொமோஷன் ட்வீட்ஸோ எதுவுமே போடுறதே மாட்டேன்றாரு, என்ன சார் காரணம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த தரப்பில் இருந்து நான் கேட்டேன். அவங்க கேட்ட ஒரே பதில் என்னன்னா, சார் ப்ரொடியூசர் வந்து இப்போவே படத்தை போட்டு சில பேருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க சார், போட்டு காமிச்ச உடனே செம்ம ஹாப்பி சார் படம் ப்ரொடியூசரு. அவர் வந்து இந்த படத்தை கண்டுக்கவே இல்லை, எப்படி அதெல்லாம் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும், வேறு லெவலில் வந்துருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த படம் வந்து வேறு லெவலில் வந்துருக்கு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி, தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆன ஹிஸ்ட்ரியில் ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். சென்சாரில் பார்த்தவங்களாக இருக்கட்டும், அவருடைய நண்பர்கள் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை படத்தை அந்த காஸ்ட் அண்ட் க்ரிவ்யூ பார்த்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்களாம், படம் வேறு லெவலில் வந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதனால் ப்ரொடியூசரு இந்த படத்தை நம்ம அப்படியே விட்டுருவோம், இந்த படத்தை பற்றி நம்ம ப்ரொமோஷன் ஒன்றும் தேவையில்லை, இது ஆல்ரெடி இது ஏகப்பட்ட விஷயத்தில் வரவேற்பில் இருக்குது, ஆல்ரெடியே பாசிட்டிவ் வைப்பில் தான் க்ரியேட் ஆகிட்டு நிற்கிட்டு இருக்குது, நம்ம எதுக்கு இந்த படத்தை போட்டு உழுந்து ட்விட்டர் போடணும், உழுந்து ப்ரொமோஷன் பண்ணோம், நம்மளுக்கு இன்னொரு படம் இருக்குது, அது வந்து அந்த நடிகர் அவ்வளோ அஜித் அளவுக்கு பெரிய நடிகர் கிடையாது, நாம் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவோமேன்ட்டு. அதனால தான் சார் அவங்க வந்து அந்த படத்தை வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் அந்த இன்ஸ்டாலன்ட்டு அந்த படத்தை அவங்க ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நாம் வந்து குட் பேட் அக்லிக்கு நம்ம ஏன் ப்ரொமோஷன் பண்ணணும், அது நார்மலாகவே பட்டையை கலப்ப போகுது படமே வேறு லெவலில் வந்துருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான்
ப்ரொடியூசர் தரப்பே அமைதியாகவே இருக்காங்க. சரி, ஓஜி சம்பவம் ஒரு வைரலில் கிரியேட் பண்ணிச்சுன்னா இந்த பக்கம் பார்த்தா காட் பிளஸ் யூ மாம் என்ற பாட்டு இன்னும் அது கூட இது இன்னும் பட்டைய கலப்புது. ஏன்னா அதில் வந்து அனிருத் பாடலை, இதில் அனிருத் பாடியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தோம், முதல் பாடலாக இந்த பாட்டு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இது 2வது சிங்கிளாக வெளியிட்டாங்க. ஏன்னா நம்ம தெளிவாக போட்டிருந்தோம், அனிருத் சிங்கரு, ரோகேஷ் வந்து லிரிக்ஸ் ரைட்டருன்றத தெளிவாக போட்டிருந்தோம். நம்ம அன்றைக்கி வந்து அந்த வீடியோ பதிவில் தெளிவாக பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னோம். பட் என்னதான் இருந்தாலும் ஓஜி சம்பவம் பாட்டை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பாட்டில் தான் அனிருத்தும் ரோகேஷும் இணைஞ்சிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பாட்டை முதல்ல விட்டுருந்தா இன்னும் ஓஜி சம்பவத்துக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ கிரியேட் ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எப்படி விட்டாலும் 2 பாட்டுமே வந்து சரியான ஃபேன் பாய்ஸ் சம்பவம்னு சொல்லலாம். 2 பாட்டுமே பெரிய பெரிய ஃபேன் பாய்ஸ் சம்பவம். இப்படியெல்லாம் பாட்டு கொடுத்தா இதெல்லாம் யோசிச்சு பாருங்களா, இன்னும் இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த பாட்டை அடிச்சு தூக்கினே போயிட்டே இருக்குங்க. வைப் கிரியேட் ஆகிட்டே இருங்க இன்னும் 2-3 வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த பாட்டு வந்து அஜித் ரசிகர்களை பொறுத்தவரை இந்த பாட்டு அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். எங்கேருந்து தான் இப்படிலாம் எழுதுறாங்களோ, எங்கேருந்து தான் இந்த மாதிரி வைபை க்ரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் வந்து ஏதோ டம்முன்னு அடிச்சு கிடக்குறாருங்க, ஆனால் பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வேதாளம் படத்தில் வந்து ஒரு சுதிஹாசனா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு வந்து என்னவோ தெரிலங்க, ஆனால் கேட்கறதுக்கு அந்த அம்மா என்னென்னவோ கற்றுதுங்க, ஊன்னு கற்றுதுங்க, ஆனால் பாட்டு கேட்க சூப்பராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது நல்லா இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த பாட்டம். என்னவோ பண்ணி வச்சுருக்காங்க, என்னத்தையும் எல்லோரும் ஒன்று கூடி என்னவோ ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் கேட்க சூப்பராக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இது என்ன இருந்தாலும் இந்த பாட்டும் ஓஜி சம்பவமும் தேட்டரில் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அலப்பறை கிளப்ப போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த அளவுக்கு வந்து 2 பாட்டையும் வடிவமைச்சிட்டாங்க. அடுத்தது 3வது பாட்டு விட போகிறாங்களா, இல்லை படத்தோடைய ட்ரெய்லர் விட போகிறாங்களா, இல்லை நேரடியாகவே படத்தை வெளியிட போகிறாங்களா 10ஆம் தேதி அப்படின்றது இன்னும் தெரியல. அடுத்த வாரத்துக்கு ஏதாச்சும் அப்டேட் வரும். இதே மாதிரி அடுத்த வாரமும் வெள்ளி சனி ஞாயிறில் ஒரு கண்டிப்பாக ஒரு பாட்டுவோ இல்லை ஒரு ட்ரெய்லரோ வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வியாழன் இல்லை வெள்ளிக்கிழமை முன்பதிவு ஆரம்பிச்சிடுவாங்க, நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக ஓஜி சம்பவத்தையே இந்த பாட்டு, அதாவது காட் பிளஸ் யூ பாட்டு அடித்து தூக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுவும் இந்த பாட்டில் நீங்கள் உன்னிச்சு கவனித்து பாருங்கள், அஜித் வர அந்த இதுவெல்லாம் பாருங்கள், உண்மையிலே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாட்டு இப்போ இது வெறும் லிரிக் வீடியோவை பார்க்குறதுக்கே வந்து இப்படி இருக்குன்னா, இந்த பாட்டை முழுசாக தேட்டரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும். தேட்டரில் பார்த்துட்டு திரும்பவும் இந்த பாட்டை எப்படா யூடியூப்பில் வெளியிடுவீங்க அப்படின்னு நினைக்கும் போது அது இன்னும் வந்து ஒரு குதூகலமாக இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓஜி சம்பவம் ஒரு லெவல்னா காட் பிளஸ் யூ மாமு வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.